ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்ப சார்பாக முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம செங்கோட்டையின் அதிமுகவில் நீக்கப்பட்டிருக்காரு. இதுதான் நேற்றுலாம் டாப் நியூஸ். அதாவது முத்துராமலிங்க தேவருடைய அந்த நினைவு நாளில் எடப்பாடி நம்ம ஓபிஎஸ் அதுக்கப்புறம் டிடி தினகரன் செங்கோட்டை 3 பேர் இணைந்து அதிமுகவுக்கு எதிராக ஒரு இது கொடுத்ததால் எடப்பாடியார் கோபமடைந்து செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கியிருக்காரு. இதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் டாப் நியூஸாக போயிட்டுருக்கு. 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்கக்கூடியவர் 1996 ஜெயலலிதா அம்மையாரே பார்த்திங்கன்னா இது பர்கூரில் தோற்று போனாங்க. அப்போ கூட ஜெயித்த ஒரே ஆளுன்னு பார்த்தோன்னா நம்ம செங்கோட்டையன். அதிமுகவுடைய தேர்தல் வரலாற்றில் தோல்வியை சந்திக்காத தலைவர் கலைஞர் கருத்து அதிகளவு தேர்தலில் நின்று தோல்வியை பார்க்காத தலைவர்னுட்டு சொல்கிற ஒரு பெருமைக்குரியவர் செங்கோட்டையன் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட செங்கோட்டையன் அதிமுகவில் அதிரடியாக எடப்பாடியார் தூக்குனது அவர் ஆதரவாளர் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இன்னொரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்கிறாங்க. நான் என்னுடைய முடிவை கூடிய விரைவில் சொல்லுவேன்னு அவரை செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அவர் என்ன முடிவு சொல்ல போகிறான்னு நம்ம எல்லோரும் இயக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசியலில் அதிமுக மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலையை எடப்பாடியை நீக்கியிருக்காரு. அன்பராஜா போயிட்டார், வேல்பாண்டி போனார், பல பேர் ஓபிஎஸ் அதுக்கப்புறம் அவர் பங்கன் ரவீந்திர துரைசாமி தினகரங்கெல்லாம் நீக்கிட்டு இப்போ செங்கோட்டையை நீக்கியிருக்கிறது தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக போயிட்டு இருக்குது. ஸோ செங்கோட்டையின் நீக்கம் என்னென்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுது, இதுக்கு பின்னால் பாஜக இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவங்க தான் செங்கோட்டையன் இது மாதிரி தூண்டி விட்டு பண்ணுறாங்க. தினகரனும் ஓபிஎஸ் அதிமுகவில் சேர்ப்பதற்கு செங்கோட்டையன் கொம்பு சீவி விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி அண்ணாமலைகிட்ட கேட்டப்போ இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, என்னை பற்றி அதிமுக அவதூறாக பேசிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு பிடிச்சாலும் இருப்பீங்களா நான் போயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்கிறவும் ஒரு சில புரளி கிளம்பிட்டு இருக்குது. அதுவும் நடக்கலாம், எதுவும் அரசியல் நடக்கலான்ற ஒரு பேச்சு போயிட்டுருக்குது. செங்கோட்டையன், தினகரன், அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் விஜயோடு சேர்ந்து ஒரு 3ஆம் கட்ட கூட்டணி உருவாக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு சில தரவுகள் போயிட்டுருக்குது. அப்படி உருவாக்கலாம் திமுகவுக்கு டேமேஜாக அதிமுகவுக்கு டேமேஜான்றவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ஸோ தமிழ்நாடு அரசியல் எதிர்க்கட்சிகள் அதிமுகவில் எந்த விதமான ஒரு ஸ்ட்ராங்கு பிடி இல்லாமல் போயிட்டுருக்குது. தமிழ்நாடு அரசியல் இன்னும் என்னென்ன இதை பார்க்க போகுதுன்ற நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். செங்கோட்டையன் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிமுகவுடைய ஒரு பில்லராக இருந்தவர் நீக்கியிருக்காங்க. கொங்கு மண்டலத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். அம்மையார் ஆட்சி காலத்திலேருந்து இறங்கி வேலை பார்த்தவர். கொங்கு மண்டலத்துடைய பகுதிகளெலாம் எங்கெங்கெல்லாம் அதிமுக தட்டினா ஓட்டு வரும்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையனை இப்படி எடப்பாடியார் நீக்கினது ஒரு மிகப்பெரிய இதாக எடப்பாடியார் சிஎம்மாக ஒரு முக்கியமான காரணமே செங்கோட்டையன் தான். அப்பேற்பட்ட செங்கோட்டையனே இப்போ அவர் நீக்கினது வரம் கொடுத்தவங்க கையிலே கை வைக்கிற மாதிரி இருக்குன்ட்டு அரசியல் வல்லுநர்கள் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து எடப்பாடியாருக்கு எதிராக ஒரு கலகக்கூடல் ஒரு கோல்டு வார் போயிட்டு இருந்தது. செங்கோட்டையனுக்கு எடப்பாடிக்கு இது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய காலம் அதிமுகவுடைய தலைமை என்னென்ன தீர்மானிக்க போகுதுன்றதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். 2026 நெருங்கிட்டு இருக்குது. பல ஆட்டங்கள் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை ஒரு பக்கம் இதுதான் அண்ணாமலை தான் இது மாதிரி பண்ணியிருக்காரு. பாஜக பேச்சு கேட்டால் இது மாதிரி போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதிமுக பாஜக ரொம்ப பெரிய இதாகிட்டு இருக்குது. இது திமுகவுக்கு சாதகமாக போயிட்டுருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பிரிந்தவர்கள் மீண்டும் இணைந்தால் என்னென்ன நடக்க போகுது, அது திமுகவுக்கு ஆபத்தாகும். பிரிந்தவர்கள் ஒன்றிணைந்தால் தான் திமுக வெல்ல முடிந்தது மோடியுடைய பேச்சு. அதுக்காக தான் பாஜக மறைமுகமாக இப்படி செங்கோட்டையனை கொம்பு சீவிட்டு இருக்கிறாங்க. பல பேரை அதிமுகவில் இப்போ நீக்கிட்டு இப்போ எடப்பாடி என்ன செய்ய போகிறார், எது மாதிரி யுகத்தை வைக்க போகிறார். எடப்பாடியாருக்கு ஆதரவு இருக்கிறதே கொங்கு மண்டலம். அந்த கொங்கு மண்டலத்தை இவரை நீக்கிட்டாங்களே, இனி கொங்கு மண்டலம் அவ்வளோதான் இன்ட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான முடிவுகளை செங்கோட்டையன் அறிவிக்க போகிறாருன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும். பொறுமையாக பார்த்துட்டாங்கன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெறுவது முத்து பிரகாஷ். பாய்.